பிடிக்கும்போது நல்லவங்களா தெரிகிற நம்ம, அவங்களுக்கு பிடிக்காதப்போ கெட்டவங்களா தெரியிறோம். அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்யும்போது நம்ம நல்லவங்களா தெரியும். நம்ம நிலைமை கொஞ்சம் சரியில்லாம, கொஞ்சம் நம்மளே கஷ்டப்பட்டுட்ருக்கும்போது, நம்மளால அவங்களுக்கு ஒரு உதவியும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா, நம்மள அவங்களுக்கு பிடிக்காமயே போயிடுது. இப்படி தான் உலகத்தில எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நல்லவங்க எல்லாம். நல்லா பழகிட்டு விட்டுட்டு போயிடுறாங்களே! அப்போது எதிர்பார்ப்புகளோடு தான் நம்மக்கிட்ட பழகியிருக்காங்க. எதிர்பார்ப்புகள் முடிஞ்சிச்சு, நம்மளை விட்டு போயிட்டாங்க. இப்படின்னு ரொம்ப கவலையோடு தான் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் அந்த கவலைக்கெல்லாம், அந்த காயத்துக்கெல்லாம் ஒரே மருந்து நம்ம முருகன் தான். நம்ம முருகன் எப்போவுமே நம்ம கூட இருப்பார். நம்ம நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, எப்போவும் நம்ம கூட இருப்பார். சந்தோஷமாக இருக்கும்போது தள்ளி நின்று சந்தோஷப்படுவார் நம்ம முருகர். நம்ம கவலைப்படும் போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, ரொம்ப துயரத்தில் நம்ம தள்ளப்படும் போது கை கொடுத்து காப்பாற்றுவார். அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை மீண்டு கொண்டு வருவார் நம்ம முருகர். அதனால் யார் நம்மளை விட்டு போனால் என்ன, நம்மக்கிட்ட பிடிக்காமல் இருந்தால் என்ன, நம்மளை வேண்டான்னு சொன்னாதான் என்ன, நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். ஏன்னா நமக்காக ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நமக்கு வாழ்க்கை அமைக்கிறதுக்குன்னே ஒரு வள்ளல் இருக்கார். முருகன் என்னும் வள்ளல் நமக்காக இருக்கும்போது, ஒரு தகப்பன் தந்தை இருக்கும்போது ஒரு குழந்தை எதுக்குமே பயப்படாது. அப்பா இருக்காரு, பார்த்துப்பார். அப்பா கூட தானே போகிறோம், அப்பா எல்லாம் செஞ்சிருவார். அப்பா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பொறுப்புகளே தெரியாது. எல்லாமே அந்த அப்பாவை நம்பி தான் இருக்கும் அந்த குழந்தை. அது மாதிரி நம்ம முருகனை நம் தந்தையை நம்பி இருப்போம். அப்பா எல்லாம் நீ பார்த்துக்கோ, நீ என் கூட இரு, என்னை வழி நடத்து. யார் என்னை நேசித்தாலும் பரவாயில்ல, என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருக்கல்ல, அது எனக்கு போதும். எப்படியோ நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். அந்த முருகன், அந்த வள்ளிமலையான் எப்போவுமே நம்ம கூட இருப்பான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கர்மாக்கள் ஒரு மனுஷனை எழுதப்படுது. அவங்களோட விதி எழுதப்பட்டு தான் நம்ம பிறக்கிறோம். அந்த கருமாக்கள் வேலை செய்யாமல் இருந்தால் அந்த விதிக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் கருமாக்கள் வேலை செய்யும். நம்ம வேலைவன் நம்ம கூட இருக்கும்போது அவர் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவர் செய்வார். நமக்காக அவர் முன்னாடி நின்று நம்மளை காப்பாற்றுவார். எப்போவுமே காப்பாற்றுவார். இந்த டைமா அந்த டைமாலாம் இல்லை, எக்கணமும் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.